ஒரு அமைதியான கிராமம். அங்கு காலைகள் மெதுவாக தொடங்கும். சத்தமில்லாமல் உலகம் விழிக்கும். அங்கே நேரம் மெதுவாக நகரும் ஒரு இடம் இருக்கிறது. காற்றில் கதைகள் பேசும். ஆனால் யாரும் அதை சத்தமாக சொல்ல மாட்டார்கள். சூரியன் உதிக்கும் முன் ஒரு சிறுவன் தன் தாத்தாவுடன் நடக்கிறான். அவர்களின் நடை மெதுவாக, அமைதியாக. பேச்சு தேவையில்லை. அந்த அமைதியே அவர்களுக்கு போதும். நிற்பயிர்கள் கண் எட்டும் தூரம் வரை பறந்து விரிகிறது. நீரில் வானம் பிரதிபலிக்கிறது. அது ஒரு கண்ணாடி போல தெரிகிறது. அங்கே உள்ள அமைதி கூட உயிரோடு இருப்பது போல. தாத்தா மெதுவாக குனிகிறார். மண்ணை கைப்பிடியில் தொட்டு பார்க்கிறார். அது அவருக்கு பழக்கம். பல வருடங்களாக செய்த வேலை. சிறுவன் அமைதியாக கவனிக்கிறான். வார்த்தைகளில்லாமல் கற்றுக்கொள்கிறான். சூரியன் மெதுவாக உயர ஆரம்பிக்கிறது. தங்க நிற ஒளி எல்லாவற்றையும் தொட்டுச் செல்கிறது. அவர்கள் வேலை தொடங்குகிறார்கள். கைகள் மெதுவாக நகர்கிறது. அவசரமில்லாமல், அமைதியாக. நிற்பயிர்களை அவர்கள் பராமரிக்கிறார்கள். ஒரு குடும்பம் போல. அந்த நேரத்தில் ஒரு மென்மையான காற்று வீசுகிறது. நிற்பயிர்களெல்லாம் ஒன்றாக ஆடத் தொடங்குகிறது. சிறுவன் நின்று விடுகிறான். முதல் முறையாக அவன் கவனிக்கிறான். ஒரு சின்ன ஓசை, மிக மெதுவாக, காற்றோடு வரும் கிசுகிசுப்புகள் போல. அது பெரிய சத்தமில்லை. ஆனா அது மனதில் நின்று விடுகிறது. பழக்கமானதா, பல வருடங்களாக இருந்ததா போல. அவர்கள் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்கிறார்கள். நிழல் குளிர்ச்சியாக இருக்கிறது. காற்று மெதுவாக வீசுகிறது. சாதாரண உணவு. அமைதியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அவசரம் எதுவும் இல்லை. அந்த நேரம் போதும். மாலை நேரம் வந்து சேருகிறது. சூரியன் கீழே இறங்குகிறது. நெற்பயில்கள் தங்க நிறமாக மாறுகிறது. அந்த நாள் மெதுவாக முடிகிறது. ஆனா அந்த உணர்வு இன்னும் இருக்கும். அவர்கள் வீட்டிற்கு திரும்புகிறார்கள். வானம் மெதுவாக இருளாகிறது. கிராமம் அமைதியாகிறது. சிறுவன் இன்னொரு முறை திரும்பி பார்க்கிறான். நெற்பயிர்களை மீண்டும் கேட்கிறான். இந்த முறை அவன் புரிந்து கொள்கிறான். சில ஓசைகள் விரைவாக கேட்க முடியாது. அதை உணர நாம் மெதுவாக இருக்க வேண்டும். அமைதியான இடங்களில், சாதாரண தருணங்களில் வாழ்க்கை மெதுவாக பேசுகிறது. சில நேரங்களில் அதுவே போதும்.